ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் ஊறுகாய் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் ஊறுகாய் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இறால் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா இப்ப சேர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு சேர்த்தா போதும். இது இறாலை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல நம்ம இறாலை லைட்டா ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இறாலை நீங்க முதல்ல நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரமாச்சும் நீங்க ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இறால்ல உப்பு, அந்த காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அது உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு அந்த பொறுமையாக அது நல்ல வெந்தும் வரும். ஏன்னா அதிகமாக நீங்கள் பொரிச்சிட்டீங்க அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது நமக்கு ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வராது. ஸோ அதுக்காக தான் ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நல்ல பதமாக வரும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் இல்லாமல் அந்த ப்ரான்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா ஊறுகாய் அப்படிங்கும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் கெட்டு போகாமல் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சிருக்கேன். ஒரு 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாவை கீறிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது ரெண்டையுமே நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்குவோம். ஸோ இஞ்சி பூண்டை நீங்க தனித்தனியா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். அந்த ஒரு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு, அந்த இஞ்சி எல்லாம் வாயில வரும்போது நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டேஸ்ட்டுக்காக இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவுமே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு போடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது கடையில் உள்ளது அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் அரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது கலரும் இருக்கும், அதே சமயம் காரமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்குமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எந்த ஊறுகாவாக இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு புளி, லெமன் இந்த மாதிரிலாம் சேர்ப்போம் இல்லையா. இன்னைக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போதான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி கூட நல்லா வேக வச்சுட்டு அதையுமே அரைச்சி ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா. ஸோ சில ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நான் செய்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா சிம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பாயில் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த மாதிரி டைம் வரும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற ப்ரான்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ கொஞ்ச நேரம் மறுபடியும் அந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சிம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான்ஸில் வந்து சேர்ந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 days வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு ரெடியானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்பயுமே நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி வந்து சேர்ப்போம் இல்லையா, வெந்தயமும் கடுகும் சேர்த்து. ஆனால் இப்போ வந்து நமக்கு நான்வெஜ் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக கொத்தமல்லி விதை இந்த 4யுமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி விதை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இந்த 4யுமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணி அந்த பொடியிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான்வெஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பவுடர் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 2 நாள் போல் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்க. ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இறாலை ரொம்ப பொரிச்சிட்டிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால அதையுமே பொரிக்கும் போது பார்த்து பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான இறால் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 2 நாளைக்கு அப்புறமா லைட்டாக அப்படி மேலெல்லாம் வந்து எண்ணெய் வந்து கம்மியாயின மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ தேவையோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் தயிர் சாதம், சாம்பார் சாதம் மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி பண்ணிட்டு பாஜி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் ஊறுகாவும் போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்களும் பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணுறேன். தேவைப்படுறாங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான்ஸ் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.